பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நாளிலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நாம் காலையிலே எழுந்த நேரம் முதற்கொண்டு இரவு நாம் படுக்கைக்கு போகும் வரைக்கும் நமக்கு அநேக வேலைகள் உண்டு. அந்த வேலைகளை நாம் செய்து 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 களைத்து போய்விடுகிறோம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பாதத்தில் சில மணி நேரங்கள் அமர்ந்திருந்து நாம் காத்திருந்து நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தேவன், நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். அநேகரை நீங்கள் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பழக்கங்கள் உண்டா என்று கேட்கிற பொழுது எங்களுக்கு நேரமே இல்லை என்று சொல்லுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில பலவித வேலைகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்வதற்கு சில மணி நேரங்களை நாம் கொடுத்து ஆக வேண்டும். நமக்கு கர்த்தர் தருகிற வருமானங்களிலே தான் 1/10 கொடுக்க வேண்டும் என்று அல்ல, அதையும் நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் நேரத்திலேயும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கும் நாம் தசம பாகமாகிய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் பிரயாணமாக போய் ஒரு கிராமத்தை சென்றடைகிறார்கள். அந்த கிராமத்தில் மார்த்தாள் என்ற ஒரு சகோதரி இருக்கிறார். அந்த சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே அவள் ஏற்றுக்கொள்கின்றாள். அந்த மார்த்தாளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரியும் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரியாள் என்கிறவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். நன்றாக கவனியுங்கள். இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து இருந்து மரியாள் அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். ஆனால் அவளுடைய சகோதரியோ மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி என்னுடைய சகோதரியை என்னிடத்துல அனுப்புங்க என்று சொல்லுகிறார். இயேசு அந்த மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு நல்ல பங்கு என்று உண்டு என்று சொன்னால் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனங்களை கேட்பதுதான் நல்ல பங்கு. இன்றைக்கு நாம் அதை விட்டுவிட்டு உலக பிரகாரமான வேலைகளை செய்வதற்கே நாம் அதிகமான நேரங்களை நாம் கொடுத்து கொடுத்து நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவையானது ஒன்றே ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய அவருடைய பாதத்தருகே அமர்ந்து அந்த தேவன் யார் என்று சொல்லி அறிந்து கொண்டார். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நல்ல பங்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில அந்த நாளை துவக்குவதற்கு முன்பதாக சில மணி நேரங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் வேதாகமத்தை வாசித்து அதை தியானித்து அதை கை கொள்வதற்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய தேவன் யார் என்பதை உங்களுக்கு சரியாக விளங்க பண்ணி உங்களை நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.